இந்த ட்ராமாவில் நாம் எது வரைக்கும் பார்த்தோம்னா லேடி லூ அங்கிள்கிட்ட பேசிகிட்டே இருந்துச்சு. அது ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கு. ஹீரோயின்கிட்ட லேடி லூ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஹீரோக்கு $1,00,000 கொடுத்து அவனை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஒரு வேளை $1,00,000 பார்த்து லேடி லூ கூட போயிடுவானான்ட்டு பயந்துக்கிட்டே ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோ வர்றான். லேடி லூ ஹீரோட்ட அந்த டிமாண்டை சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ அதுக்கு ஒத்துக்கலை. நான் ஃபுட் ஃபைட்டருக்காக மட்டும்தான் வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு லேடி லூவை வெளியே அனுப்பி வச்சிடுறான். இதனால் ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ அவன் சிஸ்டரோட ரூமுக்கு வர்றான். சிஸ்டரோட ரூமில் இருக்கிற ஹீரோயின் பிரதரோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு சிஸ்டர்கிட்ட நீ பிரதரை லவ் பண்ணுறியான்னு கேட்கான். சிஸ்டரும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு அது பிடிக்கலை. அவன் ஒரு கிறுக்கன், அவனை போய் லவ் பண்ணுறியேன்னு சொல்லிட்டு திட்டுறான். அதுக்கு சிஸ்டர் சொல்கிறாங்க, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. நான் இதுவரை எவ்வளோ ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். ஹீரோ ரொம்ப கோவமாக வெளில போயிட்டான். சென் ஹீரோட்ட வந்து ஒரு பெட் வைக்கிறேன்னு சொல்லி ஹீரோவை ஏமாற்றி $3,000 $4,000 வரை ஆட்டையை போட்டுட்டு போயிடான். இதை ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சிஸ்டர்கிட்ட பிரதர்கிட்டன்னு எல்லாட்டையும் சொல்கிறான். ஹீரோவோட சிஸ்டர் ஹீரோவை பார்த்து, நீ தான் நான் பார்த்ததுலேயே பணத்தை ஏமாந்துட்டு சந்தோஷமாக இருக்க. இந்த பணத்தை ஏமாந்ததை வச்சு ஹீரோயின்ட்ட நெருங்கி போய் அவளை லவ் பண்ண வைக்கலான்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ, நீ உனக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி நடி, நான் இந்த காரணத்தை வச்சு ஹீரோயினை எப்படியாவது லவ் பண்ண வச்சிடறேன்னு சொல்கிறான். சிஸ்டர் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒத்துக்கலை. ஆனால் ஹீரோ எப்படியோ சம்மதிக்க வச்சு வாயிலேருந்து ரத்தம் வர மாதிரி நடிக்க வைக்கான். ஹீரோவோட சிஸ்டரும் வாயிலேருந்து ரத்தம் வந்து ஏதோ சீரியஸான ப்ராப்ளம் மாதிரி நடிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்கள தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஹீரோயின்ட்ட எனக்கு 3 மாத சம்பளத்தை முன்கூட்டியே தர முடியுமான்னு பாவமாக கேட்டுகிட்டே போயிடுறான். ஹீரோயினும் அவங்க அண்ணன்ட்ட லோனை ஏற்பாடு பண்ண சொல்கிறான். அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அதனால் ஹீரோயின் அவளோட பைக்கை விற்று பணத்தை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறா. என்னோட 3 மாத சம்பளம் இவ்வளோ கிடையாது, இது நிறைய $50,000 இருக்குன்னு ஹீரோ கேட்கான். ஆமாம், இது உன்னோட 1 வருஷ சம்பளம்னு ஹீரோயின் சொல்கிறா. இந்த பணத்தை நீ எப்படி ரெடி பண்ணன்னு ஹீரோ கேட்கான். நான் என்னோட பைக்கை விற்றுட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறான். எதுக்காக நீங்கள் பைக்கை விற்றீங்க, நீங்கள் அப்படி செஞ்சுருக்க கூடாதுன்னு ஹீரோ வருத்தப்படுறான். அதுக்கு ஹீரோயின், இப்போதைக்கு நமக்கு சிஸ்டரோட உயிர் தான் முக்கியம், பைக்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் 2 பேரும் திரும்பி நல்லபடியாக வந்துட்டாலே நம்மளால் இன்னும் அதிகமான பைக் வாங்கி பெரிய லெவலில் மாறிடலான்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோவோட சிஸ்டரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிஸ்டர் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, இவளை நீ விட்டுறாதன்னு சிஸ்டர் சொல்கிறாங்க. ஆமாம், நான் அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்கிறான். நீ ஹீரோயினையும் நான் பிரதரையும் கல்யாணம் பண்ணி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலான்னு சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது பிரதர் வந்து ஹீரோயின் சாப்பாடு கொடுத்தான்னு சொல்லிட்டு அதை கொண்டுட்டு வரான். பிரதர் வந்த உடனே சிஸ்டர் ஹீரோவை வெளியே அனுப்பி வச்சிடுறாங்க. பிரதரும் சிஸ்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிஸ்டர், என்னோட பிரதரும் உங்கள் சிஸ்டரும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோயினோட பிரதர் ரொம்ப கோவப்பட்டுட்டு, பணக்கார சென்னை விட்டுட்டு வேலை செய்கிற ஹீரோவை போய் என் சிஸ்டருக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். உடனே சிஸ்டர், ஏன் உங்களுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பிடிக்கலையான்னு கேட்காங்க. எங்கள் நிலைமையை விட நீங்கள் ரொம்பவே ஏழ்மையாக இருக்கீங்க. ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணுறது அவளை பிக்கோட கூண்டுக்குள்ளே அடைக்கிறதுக்கு சமம்னு சொல்கிறான். சிஸ்டர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்போ ஒரு பையனை எங்கள் குடும்பத்துக்கு மேரேஜ் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்டதுக்கு, அப்படி நாங்கள் மேரேஜ் பண்ணி கொடுத்தா அவன் பவரே இல்லாத மாதிரி ஆயிடுவான்னு சொல்கிறான். அதை கேட்ட சிஸ்டர் ஷாக்காகி முழிக்காங்க. ஹீரோயின் சென்னோட பிரதர்கிட்ட தான் பைக்கை விற்றுருக்காங்க. ஹீரோ மேனேஜர் பொண்ணு மூலமாக பைக்கை திரும்ப வாங்கிட்டான். அங்கிளும் மேனேஜர் பொண்ணும் இந்த பைக் ஏன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்காங்க. அதுக்கு ஹீரோ லவ்னு சொல்லிட்டே பைக்கை ஓட்டிட்டு போகிறான். சென்னு, லேடி லூ, பிரதர்னு 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிச்சிடணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. லேடி லூ ஹீரோவை பார்க்கு கூட்டிகிட்டு போய் அவனை எப்படியாவது வலையில் விழ வச்சிடணுன்ட்டு சென் சொல்கிறான். அதாவது லேடி லூவும் ஹீரோவும் ஒன்றா இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து ஹீரோயின்கிட்ட காமிச்சு அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்கன்னு சொல்லி 3 பேர் பிளான் பண்ணுறாங்க. பிளான் படியே பிரதரும் லேடி லூவும் ஹீரோவை பாருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு எப்படியாவது நிறைய ட்ரிங்க்ஸு ஊற்றி கொடுத்து சுயநினைவில்லாமல் ஆக்கிடலான்னு நினைக்காங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேறு.
ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்லை. லேடி லூவும் பிரதரும் மாறி மாறி ட்ரிங்க்ஸ் பண்ணி அவங்க 2 பேரும் மட்டையாயிட்டாங்க. இவங்க மட்டையானதை பார்த்த ஹீரோ வெளியில் கிளம்பி போயிட்டான். சென் ரூமில் ஹீரோவும் லேடி லூவும் வருவாங்கன்னு கேமராவை வச்சுட்டு ரெடியாக இருக்கான். ஆனால் அங்கே ஹீரோவுக்கு பதிலாக பிரதரும் லேடி லூவும் வந்திருக்காங்க. அதை பார்த்த சென் அவங்கள அடித்து எழுப்புறான். லேடி லூ பிரதரை கிஸ் பண்ணிடுறாங்க. பிரதரோட ஃபஸ்ட்டு கிஸ் பறி போனதுனால பிரதர் ரொம்பவே கோவப்படுறான். சென் அதுக்கு மேலே கோவப்பட்டு ஹீரோவுக்கு பதிலாக நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்கன்னு திட்டுறான். பிரதர் ஃபஸ்ட்டு கிஸ் பறி போயிட்டேன்னு சோகத்தில் திரும்பவும் வேற ஒரு பாருக்கு போய் ட்ரிங்க் பண்ணுறான். அதே பாரில் ஹீரோவோட சிஸ்டர் பிரதர் முன்னாடி பேசுகிறத நினச்சி வருத்தத்தில் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணி நீயான்னு பேசுகிறாங்க. இன்னொரு சைடில் ஹீரோவும் ஹீரோயினும் பிரதரையும் சிஸ்டரையும் தேடிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து ஹீரோயின்ட்ட 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னே தெரியலன்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, என் பிரதர் உன்னோட சிஸ்டரை ஏதாவது பண்ணிட்டா கோவப்படாமல் அவனை அடிக்க மட்டும் கொன்றாத, அவன் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்கிறா. எனக்கு என் சிஸ்டரோட நீ தான் முக்கியமாக தெரிகிறன்ட்டு ஹீரோயின்ட்ட ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான் ஹீரோ. நீ எல்லார்ட்டையும் அக்ரிமெண்ட் போடும்போது கிஸ் பண்ணி தான் போடுவியான்னு ஹீரோயின் கேட்குறா. இல்லை, இது ஸ்பெஷல், உனக்கு மட்டும்தான்னு சொல்கிறான். ஹீரோயின்ட்ட என் சிஸ்டர் உன் பிரதரை என்ன பண்ணாலும் நீ சிஸ்டரை கொஞ்சமாக அடிச்சுக்கோன்னு சொல்கிறான். நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் கிஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சைடில் சிஸ்டரும் பிரதரும் ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சென்னும் லேடி லூவும் ஹீரோயினோட பிரதர் எங்கே போயிருப்பான்னு தேடி அலைகிறாங்க. அவன் ஒரு வேளை ஹோட்டல் ரூமில் இருப்பானோன்ட்டு அங்கே வந்து பார்த்தா பிரதர் ஏற்கனவே பயந்து எந்திரிச்சு ஓடிட்டான். சிஸ்டர் மட்டும் அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. லேடி லூவும் சென்னும் அதை பார்த்து சாக்காக நிற்கிறாங்க. சென் ரொம்பவே கோவப்பட்டுட்டே சிஸ்டரோட வாட்சை பார்த்து இது ரொம்ப காஸ்ட்லியான்னு சொல்லிட்டு இவ்வளோ அதிக விலை உள்ள வாட்சை எப்படி இவங்களால வாங்க முடியும்னு சென்னும் லேடி லூவும் யோசிக்காங்க. சென் ஹீரோவும் சிஸ்டரும் பணக்காரங்கன்னு கண்டுபிடிச்சிருவானா, சிஸ்டர் பிரதரை ஏற்றுக்குருவானா, ஹீரோவோட லவ் என்ன ஆகுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம RR சேனல் ட்ராமாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.